இனி அலைவதில்லை, நீங்கள் இனி பாரத்தை சுமப்பதில்லை, நீங்கள் இனி அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பாக நிற்பது இல்லை. அதற்கு மாறாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு ஆமென், ஹல்லேலூயா. இதுவரையிலையும் ஒருவேளை உங்க நிறைய பேருடைய வாழ்க்கையிலே தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தன்மை. இதுவரைக்கும் நீங்க தட்ட நீங்க திறந்திருக்கலாம். இதுவரைக்கும் உங்களுக்கு திறந்த வாசல் நீங்க முயற்சி எடுத்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த வாசலை திறந்திருக்கலாம். ஆனா இந்த உயிர்ப்பின் பண்டிகைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க அந்த இடத்துல போய் நிற்கும் போது அந்த காரியம் நடந்திருக்கும். அந்த பிள்ளையினுடைய காரியம் நடந்திருக்கும். நீங்க இங்க நினைக்கிறீங்க, யார் என் பிள்ளைக்காக அந்த காரியத்தை செய்வா, யார் எனக்காக அந்த காரியத்தில் பேசுவா, யார் அந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்வா, யார் பணம் கொடுப்பா, ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, ஐயோ நான் யாரை அனுப்புவேன், யாராவது ஒருத்தர் இல்லைன்னா அதை செய்ய முடியாது, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாம அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாது, என் கையில அதற்குரிய பலன் இல்லையே என்று நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்க போகிறதற்கு முன்னாடியே அந்த காரியம் நடந்திருக்கும், அந்த தேவை சந்திக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் நம்புங்க. நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென், ஆமென்.